வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு our சேனல் மை ஃபர்ஸ்ட் வியூ. இன்றைக்கி நம்ம மத்தி மீன் ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இங்கே நான் 1 kg மத்தி வாங்கியிருக்கேன். இது எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். பாருங்கள், ரத்தம், பச்சை ரத்தம். இது செவில் ஓப்பன் பண்ணும்போது பாருங்க எவ்வளோ ரெட்டிஷாக இருக்குன்னு. அதே போல் மீன் இப்படி பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா கல் மாதிரி இருக்கணும், கொல கொலன்னு வதன்னு இருக்கக்கூடாது. அப்போ தான் இது மீன் வந்து நல்ல மீன், ஃப்ரெஷ் மீனுன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். நான் இங்கே முதல்ல தண்ணி விட்டுறேங்க. இங்கே நம்ம எந்த மாதிரி கத்தி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது போல் பல்லாக இருக்கிறது வேண்டாம். இது போல் ஃப்ளாட்டாக இருக்கும் பாருங்கள், அந்த கத்தி தான் நமக்கு வேணும். இப்போ இந்த வால் பகுதியிலேருந்து இப்படி தள்ளி விட்டோன்னா இந்த செதிலெல்லாம் வந்துடும். ஏன்னா செதிலெல்லாம் இந்த ஷேப்பில் தான் இருக்கும். நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா செதில் எடுக்க முடியாது. இது போல் ஆப்போசிட் டைரக்ஷனில் பண்ணும்போது இந்த செதிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துலாம் இழுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. லைட்டாக இப்படி பண்ணாலே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா செதிலெல்லாம் வந்துடுச்சு பாருங்கள், நல்லா க்ளீனாக இருக்குது. இப்போது உங்களுக்கு இந்த தலை வேண்டாம் அப்படின்னா எப்படி நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா, இந்த செவில் இருக்கு இல்லைங்களா, இதை இந்த மாதிரி எடுத்துட்டு பாருங்கள், இப்படி பிடிச்சி ஒரு கட் பண்ணி விட்டுட்டு இப்படி இழுத்தீங்கனாலே தலை வந்துடும். அவ்வளோதாங்க, ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. இது இனி ஒரு 2 தண்ணி கழுவுனா போதும். இப்போ இது போல் தண்ணியில் கழுவிட்டா ஈஸியாக கழுவிடலாம். அவ்வளோதாங்க, பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. இப்போ இதை நம்ம நீட்டாக கழுவியாச்சு. இப்போ இன்னொரு மீனும் நான் க்ளீன் பண்ணி காட்டுறேங்க. இது போல் கத்தி எடுத்து, மத்தி எல்லாம் பொறுத்த வரைக்கும் ஈஸிங்க, க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இந்த ரத்தமெல்லாம் சுத்தமாக போகிற வரைக்கும் நல்லா கழுவிக்கோங்க. இனி நான் எல்லாமே ஃபுல்லாக கழுவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. இப்போ நம்ம மத்தியை ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சுங்க. எனக்கு நான் கையில் க்ளீன் பண்ணி தான் எனக்கு பழக்கம், அதனால தான் நான் ஈஸியான மெத்தடாக உங்களுக்கு காட்டினேங்க. உங்களுக்கு அடுத்த தடவை வேணும் கத்தி வச்சு எப்படி நீட்டாக கட் பண்ணி க்ளீன் பண்ணுறதுங்கிறத காட்டுறேன். இந்த ஷாப்லலாம் கட் பண்ணி தருவாங்க இல்லைங்களா மீன் கடையில், அது போல் எப்படி கட் பண்ணுறது காட்டுறேங்க. மத்தி மீன் க்ளீன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குங்கிறவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம். பார்த்திங்கனாலே தெரியும் எந்தளவுக்கு நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சுன்னு. ரன்னிங் வாட்டரில் க்ளீன் பண்ணும்போது நமக்கு தண்ணி கம்மியாக தான் பிடிக்கும். சேம் டைம் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிடலாங்க. நீங்களும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.